ஓகே மேடம். வருண் ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் வேணும் அதானே? ஆமா. ஃபைல் ரெடியா? எங்க கொண்டு வரலையா? அதெல்லாம் ரெடியா இருக்கு மேடம். அம்மா எவ்வளவு தருவீங்க? 25,000. என்ன மேடம் நீங்க, ஒருத்தரோட லைஃப் மேட்டர் இது, வெறும் 25 தானா? இதெல்லாம் ஒத்து வராது, முதல்ல கிளம்புங்க. ஒரு நிமிஷம். சரி, எவ்வளவு வேணும் நீங்களே சொல்லுங்க. ஜஸ்ட் 2 lakhs. 2 லட்சமா? உனக்கு இது ஓவரா தெரியல? இத பாருங்க மேடம், இது ஒன்றும் எனக்கு பொழப்பு கிடையாது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வேலையை செய்யணும். எனக்கும் அவங்க மேலே சின்ன கோபம் இருக்கு. பூமிகா வருண் வந்துட்டு போனதுக்கப்புறம் மேடம் என்னை ரொம்ப திட்டாங்க. எனக்கு மனசே ஆறல. உண்மையை சொல்ல போனால் என்னை திட்டுவாங்களா? அதனால தான் இந்த வேலையை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டேன். சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 1 லட்சம். 1 லட்சம்? இங்க பாரு, உனக்கு ஒரு பர்சனல் காரணம் இருக்குல்ல, அப்புறம் என்ன ஒரேடி ஆசைப்படுற? முடிச்சு கொடு. சரி இருங்க, நான் போய் ஃபைலோட வரேன். ஃபைல் ரெடி. இது வருணோட ஃபைல், இது தீபிகாவோட ஃபைல். ரெண்டுலையும் ஒரே டேட் இருக்கும், பார்த்துக்கோங்க. தீபிகா மேலே மோதினது வருண் தான். ஆனால் அவங்க மாமா ஒரு போலீஸ் மூலமாக கேஸை மாற்றி எழுதி வருணை காப்பாற்றிட்டாரு. தீபிகாவோட மொத்த மருத்துவ செலவையும் மனோஜ் ஃபவுண்டேஷன் தான் கொடுத்துச்சு. காரணம் வருண் மோதினது தான். ஆனால் இது மனோஜ் சாருக்கே தெரியாது. அவர் சமீபத்தில் இங்கே வந்தப்போ தான் அவருக்கே இந்த விஷயம் தெரிஞ்சுது. உண்மையை பூமிகா கிட்ட சொல்றேன்னு சொன்னப்ப ராதா மேடம் இது வேண்டாம், அந்த தப்பை மட்டும் இப்ப செஞ்சிடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பூமிகா வருணை விட்டு போயிருவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் அதான் வேணும். பூமிகா வருண் இங்க வந்தப்போ நான் இந்த விஷயத்த சொல்ல போய் தான் மேடம் என்ன செம திட்டிட்டாங்க. அதனால போதும், மீதியை நானே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ். இந்த பாருங்க மேடம், என் பேர் எங்கேயும் வெளியில வந்துடக்கூடாது, பாத்துக்கோங்க. பூமிகாவோட கல்யாண வாழ்க்கை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. அட, நிறைய ஐட்டம் சமைச்சிருக்க, விருந்து பலமா இருக்கும் போல இருக்கே. என்ன விசேஷம்? எல்லாம் உங்க செல்ல மருமக பூமிகாவுக்காகத்தான். அடேங்கப்பா, என்ன இன்னைக்கு காத்து வேற பக்கம் அடிக்குது. வருண் பாரா, உங்க அம்மா பூமிகாவுக்காக பெரிய விருந்தே தயார் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுது வருண், உங்க அம்மாவா இப்படின்னு தானே பாக்குற. அப்பா, சும்மா அம்மாவை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? நம்ம மேல பாசம் இருக்கலாம் வாசுகி, ஆனா பூமி மேல இருக்கான்னு தான் தெரியல. அப்பா, ஆமா, நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. ஏன் மனச புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யார் இருக்காங்க? என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே அத்தை. சரி விடு விடு, நீயே சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த வீட்ல எல்லாரும் என்ன பத்தி தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பூமிகாவை நான் பட்டினி போடுறேன்னு ஒருத்தரு, உங்களுக்கு ஆரோக்கியமா நான் எதுவுமே சமைச்சு போடுறது இல்லைன்னு ஒருத்தரு. அதான் இன்னைக்கு உங்க எல்லார் சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கலான்னு கரண்டியை நீயே கையில எடுத்துட்ட. அத்தை வாங்க, பாட்டி அத்தை வந்துட்டாங்க. அத்தை, இன்னைக்கு பாட்டி உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சிருக்காங்க. ஆமா பூமி, பூமி, போன வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? வருண், வந்த உடனே வேலைய பத்தி பேசணுமா? முதல்ல என் மருமக சாப்பிட்டோம். காலையில இருந்து சாப்பிட்டாலோ இல்லையோ தெரியலையே. வருண்,
உங்க அம்மா இன்னைக்கு ஓவரா தாண்டா பாசத்தை பொழியறா. ம். பூமி, இன்னைக்கு பார்வதி நல்ல மூட்ல இருக்கா. வா, ஒரு பிடி பிடிச்சிடலாம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஆ. 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 என்ன பார்வதி, எல்லாம் பச்சை பச்சையா இருக்கு. விருந்துனா ஒரு 4 நான்வெஜ், 4 விதமான ஸ்வீட்டு, பிரியாணிலாம் இருக்க வேண்டாமா? ஆமா, கேப்பீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? உங்க மருமக இந்த மாதிரி சமைச்சா ஆஹா எவ்வளவு ஆரோக்கியமா சமைச்சிருக்கான்னு மெச்சுப்பீங்க. நான் மட்டும் உங்களுக்கு கசக்குது. எப்பா, எங்க சுத்தினாலும் நீ அங்கேயே வந்து நில்லு. சரி, ஏதோ ஒண்ணு எடுத்து வை, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். பூமி, வாமா சாப்பிடலாம். வா. உட்காருங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒன்று ஓடுது, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. எப்படியோ பூமிகா ஒளிஞ்சா சரி. பூமி, என்ன யோசிக்கிற? உட்காரு. இப்ப என்ன பண்ணுவ? ஆ? என்ன பேச்சு பேசின காலையில எங்களையே நீ வாங்கி கொடுத்த தண்ணியை குடிச்சேன்னு சொல்றியா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. மாமா, எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு. டே ஜாப் தான், ஆனா நல்ல சம்பளம். அதான் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கலாமேன்னு நான் இந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்தேன். சரிம்மா. இந்தா, உங்க 2 பேருக்கும் பிடிச்ச பானிபூரி. சாப்பிடுங்க. மாமா, ஆ, உங்களுக்கு பிடிச்ச இட்லி ஃப்ரை. தேங்க் யூ மா. மாதவண்ணா, உங்களுக்கு பிடிச்ச ஆப்பம் தேங்காய் பால். இந்தாங்க. வருண், இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச பாவ் பாஜி. அண்ணி, அத்தை, உங்க 2 பேருக்கு பிடிச்ச இடியாப்பம். மாமா, அத்தை சமைச்ச அளவுக்கு இது ஸ்பெஷல் விருந்து இல்லதான், ஆனா உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க வருண். சாப்பிடுங்க. பூமி, நீ என்ன பண்ற? ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நீ எனக்கு சாப்பிட்டா போதும், வேற எதுவும் வேண்டாம். பூமி, திடீர்னு நீ என்னென்னமோ பண்ற. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் த ட்ரீட். உங்களுக்கு பிடிச்ச பாவ் பாஜி சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடணும், அப்புறம் தான் நான். அத்தை, அண்ணி,
உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்த இடியாப்பத்தை சாப்பிடாம இருக்கீங்களே, ரோட் சைடுல வாங்கிட்டு வந்ததுதான். தேங்காய் பாலை ஊத்திக்கிட்டு சாப்பிட்டா இனிப்பா இருக்கும். இத நீங்க எதிர்பார்க்கலல்ல? பணம் தானே அத்தை, அதை எப்படியே சம்பாதிச்சிடலாம். ஆனா உறவுகளை அங்க பாருங்க, எல்லாரும் குழந்தைங்களோட குழந்தைங்களா எப்படி சாப்பிடுறாங்க. இதை விடவா அத்தை உங்க அந்தஸ்து பெருசு? என்ன வேணும் இது? விஷயம் ரொம்ப பெருசா இருக்கு, அமௌண்ட் சின்னதா இருக்கு. இது வெறும் அட்வான்ஸ் தான் சார். எனக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா இன்னும் அதிகமா கிடைக்கும். நான் சொல்றபடி கேட்டா இன்னும் அதிகமா கிடைக்கும். சரி, அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வருண் பிளட்ல நிறைய போதை மருந்து கலந்து இருந்துச்சு. சோ அவர் போதையில தான் அந்த பொண்ணு மேல காரால மோதி இருக்காரு. இதுல வருணோட பேரு எங்கேயுமே இல்லாம நான் எல்லாத்தையும் மாத்திட்டேன். அவரோட கார் நம்பர் கூட எதுலயுமே இருக்காது. மனோஜ் பவுண்டேஷன் மூலமா தீபிகாவோட ஹாஸ்பிட்டல் செலவு ஃபுல்லா அவங்க தான் கொடுத்தாங்க. சரி, ஒரு குடும்பம் பழிச்சிட்டு போட்டுமே, நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வருதுன்னு நினைச்சுதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இந்தாங்க. அதை விட இன்னும் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்பவே சேர்த்து வைக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு கவனிப்பேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். மேடம் பாத்துங்க, மனோஜ் சாருக்கு இத பத்தி எதுவும் தெரியக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே மேடம். இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற ஒரு சில போலீஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்க ஷில்பா. ராம்ஜி, அந்த போலீஸை மீட் பண்ணி ஃபைல் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன். சூப்பர் ஷில்பா. என்ன அடிச்சு அவமானப்படுத்தின வருண சும்மா விடக்கூடாது. உனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் லாபம் தான். கவலைப்படாத. நீ என்ன பண்ற, பூமிகாவை ஃபாலோ பண்ணு. அவ எங்க போறா, என்ன பண்றான்னு எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சாகணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன். சாலிடா ஏதாவது கிடைச்சா உடனே நான் ஃபோன் பண்றேன். பூமி, நீ ஆபீஸ தானே இழுத்து மூடின. நான் உன் வாழ்க்கையை முடிச்சு வைக்க போறேன். வருணையும் உன்னையும் பிரிக்க போற பிரம்மாஸ்திரம் இப்போ என் கையில. வருணோட வாழ போறது நீ இல்ல, நான் தான். என்ன பூமி இதெல்லாம்? இது யதார்த்தமா தான் நடக்குதுன்னு என்ன நம்ப சொல்றியா? புருஷன் பொண்டாட்டினா நம்பிக்கை இருக்கணும், கொஞ்சம் இடம் கொடுக்கணும் நீ சொல்ற, நானும் ஒத்துக்கிறேன். தனிப்பட்ட விஷயம்னு நமக்குள்ள எதுவும் இருக்க முடியாது தானே? சரி, அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கும் பிரைவசி தேவை, நோ ப்ராப்ளம். நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறங்கிற சந்தேகம் இல்ல பூமி. இது அக்கறை, கவலை. என் பொண்டாட்டி இந்த வீட்ல சந்தோஷமா தான் இருக்காளங்கிற டென்ஷன் இல்ல, வெளியில அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனைங்கிற தவிப்பு. இதெல்லாம் ஏன் பூமி உனக்கு புரிய மாட்டேங்குது? என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் இல்லையோன்னு எனக்கு தோணுது. என் பூமி எப்படி இருக்காளோ நான் அப்படியே தான் லவ் பண்றேன். தைரியமா இருக்கிற பூமிகா தன் புருஷன் கிட்ட மனசு விட்டு பேசலங்கிறது எவ்வளவு பெரிய துயரம். காதலி என் கண்ணை பார்க்க மாட்டேங்கிற. இதை விட கொடுமை வேற ஏதாச்சும் இருக்கா பூமி? வருண்,
நான் ஏற்கனவே சொன்னதுதான். ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். சில விஷயங்களை பேச முடியாது. நேரம் வரும்போது தானா சரியாகும். நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க வருண். நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் வருண். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. உனக்கு ஃபோன் பண்ணதும் ஆதியா தான் இருக்கும். நீ எடுக்கலானதும் எனக்கு கால் பண்றாரு. இதா பேசு. ஹலோ சார். பூமி. சார், எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் தான் சொன்னேனே. வந்துடுறேன் சார். லொகேஷனை மட்டும் அனுப்புங்க. ஓகே பூமி. சாரி சார், வேலை விஷயம்னா இனிமே என் ஃபோனுக்கே ஃபோன் பண்ணுங்க. சாரி பூமி, அர்ஜென்ட்னால தான் வருண் ஃபோன். பரவாயில்ல சார். வருண், நான் என்ன பண்ணுவேன்? உங்களை மாதிரி ஒரு புருஷன் கண்டிப்பா எந்த பொண்ணுக்கும் கிடைக்க மாட்டாரு. நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனா உங்க அம்மா என்ன அந்த நிலைமைக்கு தள்ளுறாங்க. நமக்குள்ள சண்டை வரணும்னே பிளான் பண்ணி சத்தியம் வாங்கிடுறாங்க. என்னால என்ன பண்ண முடியும் வருண்? நான் எதையுமே மறைக்கல வருண். நெருப்பு மேல நிக்கிறேன். என்ன நம்புங்க. இந்த சத்திய சோதனை சீக்கிரமா முடியணும். நம்ம மறுபடியும் சந்தோஷமா பேசணும் வருண். டேய், நில்லுடா. நில்லுடா. டேய், மறைஞ்சிருந்து கல்ல ஏறிறியே. தைரியம் இருந்தா நேர்ல வாடா. பூமி. பூமி, என்னாச்சு? தெரியல சார். திடீர்னு மறைஞ்சிருந்து கல்ல ஏறிறாங்க. கல்லறிறாங்களா? யாருன்னு பாத்தீங்களா? ஏண்டி தையல்காரி மகளே, என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேஷத்தை போட்டுட்டு வந்து வேலைங்கிற பேர்ல எங்க குடும்ப மானத்தை வாங்குவ? மேடம் ஏய், மேடம் தனி பேசாத. ஏண்டி வெக்கமா இல்ல உனக்கு? இதுதான் நீ வேலைக்கு போற லட்சணமா? மானம் மரியாதைன்னு வாய்க்கிலேயே பேசுவ. இப்ப எங்கடி போச்சு அதெல்லாம்? ஏய் பூமிகா, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ச்சே, பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆமா, நீ இந்த வேலை பார்க்கறது வருணுக்கு தெரியுமா? ஏய், நீ யாரடி இதெல்லாம் கேட்க? என்னடி பெரிய அசிங்கத்தை கண்டுட்ட? நீ செஞ்சதை விடவா இது பெரிய அசிங்கம்? ஷில்பா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? டேய், அவகிட்ட என்ன பேச்சு? நீதான் இவளுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தியா? ஆமா. பூமிகா, இதுக்கு பதில் சொல்லு. யாரை கேட்டு நீ இப்படி ஒரு வேலைக்கு வந்த? அத்தை, இதுல சொல்றதுக்கு என்ன அத்தை இருக்கு? நான் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில வேலை செஞ்சவன். இதுவும் அதுல ஒரு வேலை தானே. எங்க இருக்கா? எது இது ஒரு வேலையா?
கோடீஸ்வரம் வீட்டு மருமக செய்யற வேலையா இது? என் குடும்பத்தை காப்பாத்த நான் எந்த வேலையும் செய்வேன் அத்தை. அப்போ உனக்கு உன் குடும்பம் தான் பெருசு. எங்க குடும்பம் எப்படி கெட்டு போனாலும் அத பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்ல? இதுல என்ன அசிங்கம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சட்டத்துக்கு புறமா நான் எதுவுமே செய்யலையே. ஏன் பூமி மத்த வீட்டு மருமக மாதிரி அடக்க ஒடுக்கமா ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேங்கிற? ஏய், சும்மா கத்தாத. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். உன் இடத்துல நான் இருந்திருந்தா, ஐ மீன் வருணுக்கு பொண்டாட்டியா, மனோஜ் கிருஷ்ணா சார் வீட்டுக்கு மருமகளா நான் இருந்தா எப்படி நடந்துப்பேன் தெரியுமா? என் குடும்ப கௌரவத்தை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஷில்பா, நடக்காத உன்னை எதுக்கு பேசுறீங்க? உங்களாலதான் நல்லா நடந்த ஆபீஸா இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துச்சு. ஹலோ, நீங்க என்ன இவளுக்கு சப்போர்ட்டா? உங்களுக்கு மான ரோஷம்ல பெரிய விஷயம் இல்ல போல. ஆனா எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. மருமக வேலைக்கு போறான்னு சொல்றதே அசிங்கம். இதுல இப்படி கோபாளி மாதிரி வேஷம் போட்டு ச்சை! இவள பத்தி எவ்வளவு எடுத்து சொன்னாலும் வருணுக்கு புரியவே மாட்டேங்குது. போய் ரோட்ல பிச்சை எடுக்கிறவள போய் கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு. நான் பிச்சையும் எடுக்கல, திருடவும் இல்ல. குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு புனிதமான வேலையை செய்யற, அதுவும் என் குடும்பத்துக்காக. என் புருஷன் இதை தப்பா எடுத்துக்க மாட்டாரு. மாமா பாட்டி கூட என்ன புரிஞ்சுப்பாங்க. அவங்க சப்போர்ட் இருக்கிற திமிர்ல தானே இப்படி ஆடுற. ஆனா இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன்டி. உங்களுக்கு இதான் லிமிட். பூமி எதுக்கு மேல தப்பா பேசுனீங்க? வருண், ஆதி, நான் அவ்வளவு சொல்லி இன்னும் நீங்க உங்களை அனுப்பல. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க முடியாது. பூமிகா, நீங்க வேலை செஞ்சது போதும். ட்ரெஸ் கொடுத்துட்டு கிளம்புங்க. ஐயோ சார், ப்ளீஸ் சார், எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் சார். இவர்தான் என் வீட்டுக்காரரு. ஒரு சின்ன குழப்பம் தான் சார். இப்ப இவங்க கிளம்பிடுவாங்க. ஹலோ, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. உங்க குடும்ப சண்டையை உங்க வீட்டுல போய் வச்சுக்கோங்க. சார், ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார். அத்தை, அண்ணி, இப்பதான் வருணே சொல்லிட்டார்ல இந்த வேலை அசிங்கம் இல்லைன்னு. தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போங்க. மேடம், பூமிகா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாமே. ஏய், நீ யாரு எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? ஓ மை காட், ச்சே, இது முடியற மாதிரி தெரியலையே. பூமிகா, திஸ் இஸ் தி லிமிட். இப்ப போறீங்களா இல்லையா? பூமிகா போக மாட்டா. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நான் வருண் கிருஷ்ணா, பூமிகாவோட புருஷன். சார், நீங்க எப்படி சார் இப்படி பேசலாம்? இது கஸ்டமர் வந்து போற இடம் சார். தெரியும் சார், ஆனா நல்ல ஒரு திறமையானவங்களை நீங்க இழந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில பேசுறேன் சார். உங்க தீம் பார்க்க வந்தவங்கல்ல எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? ஒருத்தர் சார். மீதி இருக்கிற அத்தனை பேரும் பூமிக்கு சப்போர்ட்டா தானே இருக்காங்க. ஆமா சார், பூமிகா மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க மானத்தோட பொழைக்க வந்திருக்காங்க. அவங்க மாமியாரும் நாத்தனாரும் தேவையில்லாம வந்து கலாட்டா பண்றாங்க சார். அத்தை, நீங்க அப்ப என்ன திட்டும் போது கூட நான் வருத்தப்படல. ஆனா இப்ப எல்லாரையும் உங்களை ஒரு கொடுமைக்கார மாமியாரா பார்க்க வச்சுட்டீங்க பாருங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதானே உன் ஆசை. அக்கா வேண்டாம், இது பொது இடம்னு பாக்குறேன். மேனேஜர் சார், பூமிகாவை வேலை செய்ய விடுங்க. இல்லனா நாளையில இருந்து நாங்க வேலைக்கு வர மாட்டோம். இப்பவே வேலையை விட்டு போயிடுறோம். ஆமா சார். சரி சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன். மேடம், நீங்க உடனே கிளம்புங்க. இல்லனா உங்க மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். சார் சார், வேண்டாம் சார், அவங்க இப்ப கிளம்பிடுவாங்க. இதே தமா சொல்லிட்டு இருக்க. அனுப்புமா முதல்ல. அத்தை, நீ வீட்டுக்கு வாடி, உன்னை வச்சுக்கிறேன். பூமி, நீ உன் வேலையை செய்யுமா.
ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். என்னம்மா பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களே வந்து ஆதரவு தரலனா அப்புறம் என்னத்துக்குமா இந்த பொறப்பு? மா நீ வேலை செய். உன் உழைப்புல தான் வாழணும்ன்ற குணத்தை என்னைக்குமே விட்டு கொடுத்துறாத. ரொம்ப தேங்க்ஸ். சாரி வருண். வருண் வருண், பூமி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வீட்ல போய் பேசிக்கலாம். இதுக்கு மேல டிலே பண்ணா மேனேஜர் கோவப்படுவார். வருண் கிட்ட நான் பேசிக்கிறேன். ம்? சரி. நீங்க ஆரம்பிங்க. வருண் ப்ளீஸ் விடுங்க. இதையெல்லாம் போய் மாமா முன்னாடி பேசிட்டு. நீ அமைதியா இரு. இவங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா இவங்க உன்னை எப்படி நடத்துறாங்கன்னு அப்பா இன்னைக்காவது தெரிஞ்சுக்கட்டும். வருண் ஏ வருண், என்னப்பா சொல்ற? பூமிகாவை இவேதான் சொன்னலா? நான் செஞ்ச பீட்சாவை பூமி சாப்பிடல. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ நீங்க வாயை திறக்காம அடுத்த வேலை விருந்து சமைக்கிறீங்களா? விருந்து பூமி சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சும் அவளை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சு பூமி அசிங்கப்படுத்தாதானே இந்த நாடகம். வருண் வேண்டாம் வருண். வருண், என்னப்பா சொல்ற? உங்க அம்மா இந்த அளவுக்கு போயிருக்கா? ஆமாப்பா, அம்மா மட்டும் இல்ல அக்காவும் தான். அக்கா, நீயும் ஒரு பொண்ணு தானே, ஏன் இப்படி மாறிட்ட? தங்கச்சி மாதிரி நினைக்க வேண்டியவள ஏன் எதிரி மாதிரி பாக்குற? வருண் ஏ வருண், நான் என்னடா பண்ண? பேச்ச மாத்தாத. நீ ஒரு பெண் குழந்தைய பெத்து வச்சிருக்கல, நீயும் தானே. ஒண்ணு ஒருத்தர் பட்டினி போட்டா நீ சும்மா இருப்பியா? சொல்லுங்க, சும்மா இருப்பீங்களா? வருண் இது பாருங்க, குழந்தைங்க முன்னாடி போய் அண்ணி அப்படி எல்லாம் பேசாதீங்க வருண். பாத்தியா பூமி என்ன சொன்னா? பாத்தியா, நீ மனுஷன் நடந்துக்கலனாலும் அவ உனக்காவும் குழந்தைக்காவும் தான் சேர்த்து யோசிக்கிற. ஆனா நீ என்ன? வருண் வருண், வாசுகி என்ன தப்பு பண்ணா? அவளை ஏன் இப்படி திட்டுற? உங்க பொண்டாட்டியும் அம்மாவும் சேர்ந்து பூமிக்காவ. வருண் வேண்டாம் வருண், விட்டுருங்க. பூமிகா, அவனை சொல்ல விடு. வருண், நீ சொல்லுப்பா. பூமிகா அந்த வீட்ல தங்கணும், சாப்பிடணும்னா மாசம் 5000 கொடுக்கணுமா? மாசம் இவளுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சும் இவங்க 2 பேரும் பூமி கிட்ட எங்க அந்த 5000 கேட்டு அதனாலதான் பூமிக்கு அந்த வீட்டுல எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கா. வீட்டுக்கு பணம் அனுப்புறதுக்காக மட்டும் இல்ல, கேட்டா 5000 ரூபாயை சேர்த்து கொடுக்கணும் தான் பூமிக்கா கிடைச்ச வேலைக்கு போயிருக்கா. ஏய் பார்வதி, சீ, என்னடி பண்ணி வச்சிருக்க? ஏண்டி இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிற? மாமா. ஏய் வாசுகி, உனக்கு அறிவில்ல? அவதான் பணக்கார திமிரு பிடிச்சவ. நீமா இப்படி செய்வ? யாருகிட்ட பணம் கேட்கறது? பூமிகா இந்த வீட்டு மருமக, இந்த சாம்ராஜ்யத்துக்கே வாரிசு. இவளை போய் நீங்க அதுவும் 5000 ரூபாய்க்கு, என்ன தைரியோட தான் நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிருப்பீங்க? ஏங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க. நாங்க ஒண்ணு இவகிட்ட 5000 கேட்கல. பூமிகா தான் வீராப்பா வந்து என்கிட்ட 5000 கொடுத்து மாசம் 1ஆம் தேதி ஆனா பணம் கொடுத்துட்டு தான் இந்த வீட்ல சாப்பிடுவேன்னு சொன்னா. அவ ஏன் அப்படி சொல்ற நிலைமை வந்துச்சு? அதுக்கு நீங்க தானே காரணம். எப்ப பார்த்தாலும் அவளை சொத்துக்கு ஆசைப்படுறவன்னு சொல்லியே அவளை கூனி குறுக வச்சு இப்படி பேச வச்சிட்டீங்க. ஏன் வருண், நீ எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லுவியா? அப்ப உன் பொண்டாட்டி பண்ணது தப்பு இல்லையா? மாமியார்னு கூட பார்க்காம கோடீஸ்வரி பார்வதி கிட்ட வந்து சவால் விடுவாளா உன் பொண்டாட்டி? அவ சவால் விடல, அவளோட சுயமரியாதையை காட்டியிருக்கா. சொந்த வீட்லயே வாடகை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு என் பொண்டாட்டியை கொண்டு வந்தது யாரு? பூமிக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சும் வேணும்னே அவகிட்ட அந்த 5000 எங்க அதை கொடுத்துட்டு சாப்பிடுன்னு நீங்க 2 பேரும் அவளை கார்னர் பண்ணிருக்கீங்க. இதனாலதான் பூமிகா நாள் முழுக்க பட்டி கிடந்திருக்கா. உங்களாலதான் என் பொண்டாட்டி பட்டியா இருந்திருக்கா. உங்களால ஏய் வருண், என்னடா இது? வருண், என்ன நடக்குது இந்த வீட்ல? என்ன இது? போய் சப்ளையரா வேலை பார்த்திருக்கா. பொம்மை வேஷம் போட்டு ஆடி இருக்கா. நீங்க யாரும் என் பொண்டாட்டியை பட்டி போடுறதுக்கு? ஏன்பா இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க? ஏய், நீங்க 2 பேரும் தான் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி சண்டையை மூட்டி விடுறீங்களா? 2 பேர் போய் பேசுறீங்களா? குழந்தைங்க போய் பேச மாட்டாங்க. அண்ணி, ஏன் மேல உள்ள கோவத்தை குழந்தைங்க மேல காட்டாதீங்க.
உங்களுக்கு ஆத்திரம் தீரணும்னா என்ன வேணா அடிங்க அண்ணி. ஆனா குழந்தைங்க மேல கை வைக்க ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். என்னடி நீ சொல்றதா இந்த வீட்ல சட்டமா? இவங்க ஏன் பசங்க திட்டுவா அடிப்ப, நீ அரடி கேக்க? உங்களை வாசுகி பாத்து. இதுதான் உன்னோட லிமிட். குழந்தைகளை அடிக்க போறியா நீ? போதுமாடி, போதுமா? உன்னால இந்த வீட்ல என்னென்னலாம் நடக்குது பாரு. திட்டம் போட்டுதானே நீ ஒவ்வொன்னும் பண்ற. இந்த குடும்பத்தையே பிரிக்கணும்னு தானே நீ இந்த வீட்ல அடி எடுத்து வச்சிருக்க. இருங்க. எனக்கு எவ்வளவு ஒருத்திக்காக என்னையே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல? பூமிகா உனக்கு எவ்வளவு இருக்கியா? மாமா வேண்டாம் மாமா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. விடுமா என்ன? பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு பூமிகாவை பத்தி தப்பா பேசுறியா? மாமா சொந்த மருமகன் கூட பார்க்காம சாப்பிடறதுக்கு பணம் கேட்டிருக்கேன். மனுஷாடி நீ, மனுஷாடி. சும்மா நான் கேட்டேன்னு சொல்லாதீங்க. இத ஆரம்பிச்சு வச்சதே இவதான். பூமிகாவை நீ ஒழுங்கா நடத்திருந்தா அவத்துக்கிட்ட பணம் கொடுத்துட்டு சாப்பிடுறேன்னு சொல்ல போறா? அப்போ இதுவும் ஏன் தப்புதான் இல்ல? ஆமா, பூமிகா உனக்கு பிடிக்கல, அதனால சண்டைக்கு ஏதாவது ஒரு காரணம் தேடிட்டே இருக்கு. நானும் சரி, குடும்பம்னா 1000 இருக்கும், போட்டும் போட்டுன்னு விட்டா நீ மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிற. மாமா மாமா வேண்டாம் மாமா, கோவப்படாதீங்க. அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. தெரியாம நடந்துருச்சு, இத பெருசு பண்ண வேண்டாமே. எப்படி பூமி இத சும்மாவோட சொல்ற? நீ யாருமா? இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு மகாலட்சுமி. உன்னை பட்டினி போடுற அளவுக்கு இவங்க துணிஞ்சிருக்காங்க. இது தெரியாம நடக்கிற விஷயமாமா? ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி வந்து வேண்டாம் மாமா விட்டுருங்க மாமா நடிக்கிறியா நீ? போதும். என்னடா போதும்? உங்க அப்பா என்ன கை நீட்டி அடிக்க வராரு, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல? உன் பொண்டாட்டியால என் புருஷன் என்ன வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் பொண்டாட்டியால இல்ல, உங்க தப்புனால. ஐயோ வருண், பதிலுக்கு பதில் பேசாம இருங்கள. பேசட்டுமா? இன்னைக்காவது அவன் பேசட்டும். பார்வதி பெரிய மனுஷி மாதிரி நடந்திருந்தா அவன் எப்படி கோவப்பட போறான்? நான் ஒரு மாமியாரா எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தான் நடந்துக்கிறேன். உங்க புள்ள கூட்டிட்டு வந்திருக்கானே ஒருத்திய, அவளுக்கு தான் எனக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரியல. நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை சண்டை வருது இவளால. ஆனா நீங்க இவளை கண்டிக்க மாட்டீங்கல்ல? பூமிகா மேல எந்த தப்பும் இல்ல, நான் அவளை கண்டிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ அப்படியா? அப்ப என்ன விட உங்களுக்கு உங்க மருமக தான் முக்கியமா போயிட்டால? இத்தனை வருஷம் நான் இந்த குடும்பத்துக்காக உழைச்சதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. இவளுக்காக என்ன அடிக்க வந்துட்டீங்கல்ல, வருத்தப்படுவீங்க. இவளோட சுயரூபம் தெரியும் போது நீங்க வருத்தப்படுவீங்க. அன்றைக்கு நான் இவகிட்ட கணக்கு தீர்த்துக்கிறேன். என்ன மாமா நீங்க ஏன் முன்னாடியே குழந்தைங்க முன்னாடியே அத்தையை அடிக்க போயிட்டீங்களே? அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. என்ன பண்ணுறதுமா, நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அன்னைக்கு உங்க அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். பூமிகாவை என் சொந்த பொண்ணு மாதிரியே பார்த்துப்பேன், அவளுக்கு எந்த குறையும் வராதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியலையேமா. மாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல. பெத்த அப்பாவுக்கு மேலதான் என்கிட்ட நீங்க பாசம் காட்டுறீங்க. அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ மாமா என்ன பண்றீங்க? நான் இந்த வீட்டு மருமக. நமக்குள்ள என்ன மாமா மன்னிப்பு கேக்குறதெல்லாம் எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறது தானே மாமா இது. அதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு என்ன 3வது மனுஷியா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. இல்லம்மா இல்ல மாமா, அத்தை வேற மாதிரி வளர்ந்தவங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் மாமா. நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. உன்னோட அருமை அவளுக்கு தெரியலையே பூமி. விடுங்க மாமா, அத்தை ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்கள சமாதானப்படுத்துங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா பூமிகா எங்க வேலை பண்றா என்ன பண்றான்னு போட்டோ எடுத்து எங்க அம்மாவுக்கு அனுப்புவ. வருண் என்ன சொல்றீங்க? நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன பண்ண? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனை வருண்? ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? பூமி கிட்ட பதிலடி வாங்கியும் உனக்கு புத்தி வரலையா? ஏன்டி என் பொண்டாட்டி எங்க போனாலும் பின்னாடியே போற? அவளை நிம்மதியா வாழ விட மாட்டியா?
நீதானே அந்த போட்டோ எல்லாம் அனுப்புனது. பூமிகா பழிவாங்க தானே இப்படிலாம் பண்ற. ஐயோ வருண், நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. பொய் சொல்லாத. என் பூமி வாழ்க்கையில வராதன்னு எத்தனை வாட்டி உன்னை எச்சரிச்சிருக்க. அதையும் மீறி நீ அவளை தொல்லை பண்றல. இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க மாட்டேன். ஜாக்கிரதை. வருண், போத நிறுத்துங்க. உங்க குடும்ப மனத்தை பத்தி உங்களுக்கு வேணா அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றேன். வாய மூடு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன நீங்க என்ன திட்டுங்க, அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் அப்பவும் உங்களை பாதுகாக்க தான் நினைப்பேன். இப்ப கூட உங்களை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் நான் அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றது, நீங்க எப்படி தாங்குவீங்கன்னு நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் வருண். ஏய், என்னடி புதுசா டிராமா பண்ற? நான் உன்னை பத்தி பேசினா எதுக்கு என்ன பத்தி பேசுற? என்ன பேச்ச மாத்தி தப்பிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ, நான் தப்பிக்க என்ன இருக்கு இதுல? நீங்க எப்படி தப்பிக்க போறீங்கன்னா நம்ம பேசணும். ஷில்பா வேண்டாம். உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு எங்க லைஃப்ல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் பூமியை லவ் பண்றேன், அவளோட தான் வாழ்வேன். இந்த ஜென்மத்துல பூமி தான் என் பொண்டாட்டி. வேற எந்த பொண்ணுக்கு என் மனசுல இடமே இல்ல. பூமிகாவையும் உங்களையும் யாரும் பிரிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா விதி வேற மாதிரில கணக்கு போடுது. நான் சொல்ல போற விஷயம் மட்டும் பூமிக்கு தெரிஞ்சது, பூமிகா உங்களை விட்டுட்டு போயிடுவா. ஷில்பா, வருண், இன்னொரு வாட்டி இப்படி பேசின நீ உயிரோட இருக்க மாட்டேன். வருண், 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 நில்லுங்க வருண். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. எனக்கு எதை பத்தி கேட்கணும்னு அவசியம் இல்ல. இனிமே என் லைஃப்ல கிராஸ் பண்ணாத, பூமியை டிஸ்டர்ப் பண்ணாத. வருண், நீங்க போதையில கார் ஓட்டி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணீங்களா? நீங்க கார்ல மோதினது யாருன்னு தெரியுமா? உங்களால பாதிக்கப்பட்டது யாருன்னு தெரியுமா? உங்களால பாதிக்கப்பட்டது பூமிகா தங்கச்சி தீபிகா தான். உங்க உயிருக்கு உயிரான பூமிகா குடும்பமே நில குலைஞ்சு போனது உங்களாலதான். இல்ல, நீ பொய் சொல்ற. என் லைஃப்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ அதை தீபிகாவோட லிங்க் பண்ற. என்னையும் பூமியும் பிரிக்கிறதுக்கு சதி பண்ற. கொல்லாம விட மாட்டேன். வருண், வருண், என்ன உங்க கையில கொண்டு போட்டாலும் பரவாயில்ல வருண், எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொன்னது உண்மைதான்னு நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கடவுளே, இது என்ன சோதனை? தீபிகாவோட நிலைமைக்கு நானா காரணம்? ஐயோ, இப்படி ஒரு குடும்பம் என்னால உன் குடும்பத்துக்கு நடந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? பூமி, 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 நான் என்ன பண்ணுவேன்?
விஷயம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அப்பா ஆடிய கூட அனுப்புனாரா? அப்பா ஏன்பா இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க? பூமி பூமி என் பூமியை யாருமே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பார்த்து பார்த்து எல்லாம் செய்யறேன். நானே உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். இனிமே நான் பூமி முகத்துல எப்படி முழிப்பேன்? ஏன் இந்த விஷயம் எனக்கு தெரிய வரணும்? கடவுளே, நீ என்ன தண்டிக்கிறியா இல்ல பூமியை தண்டிக்கிறியா? பூமி இப்படி இதை தாங்குவா? அவ புருஷன் தன் தங்கச்சி வாழ்க்கைய போறதுக்கு காரணமா இருக்கான்னு தெரிஞ்ச அவ எப்படி தாங்குவா? ஐயோ, அந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதப்போ நான் பூமிக்கு என்ன சமாதானம் பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ, பூமி, பூமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.